நான் கேட்குறேன் வச்சு அவர் இப்போ தானே கட்சி தொடங்கினா, ஏன் இவ்வளவு ஆத்திரம் உங்களுக்கு வருது? இவ்வளவு இன்னும் பச்சையாக சொல்ல போனால் மூத்திரம் பேய கக்கி கக்கி அப்படியே முக்கி முக்கி பேசுகிறீங்களே எதுக்கு? 17,85,00,000 பெண் நிறுவனத்தின் மூலமாக விஜயை மட்டுமே தாக்குதல் தொடுக்குவது, அவதூறு பரப்புவதற்கு, அசிங்கமாய் கார்ட்டூன்களை வரைவதற்கு, கேவலமாய் பேசுவதற்கு ஆதாரம் இருக்கா? நீங்க சொல்றது யாரு? ஒரு தருதலை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? அந்த தருதலை பேசும். பெண்கள்லாம் யாரும் கூட்டத்தில் உட்காந்து கேட்கும். கோடி கோடியாக கொள்ளையடிக்கிற கூட்டமாக இன்றைக்கு திருட்டு மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதை தோலுரிக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தீர்மானம். 2026 இதோட கடைசி. ஐயையோ முருகப்பா வைரவேல் எங்கப்பான்னு கத்திர கோஷ்டி அல்ல. நான் எங்க விட்டு பிள்ளையான நானும் என்ன அடிக்க பார்ப்போம். பேரிடர் மேலாண்மை மீட்பு கட்டிடங்கள் மட்டுமே 12 இருக்கு கடலோர மாவட்டம். பெரிய பெரிய கூட 2 கோடி 3 கோடிக்கு கட்டி போட்டு சும்மா அங்கே கொண்டு அடைஞ்சிருக்காங்க. என்ன மண்ணுக்கு அந்த கட்டடங்கள் இருக்கு, அது எதுக்கு புடுங்கிறதுக்கா இருக்கு அந்த கட்டடமா? வெட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சன் முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்கோட ஜெனரல் மீட்டிங் தான். அந்த மீட்டிங்கில் என்ன விஷயம்னா, திருவண்ணாமலை ஒரு பொறுப்பாளர் என்னை உள்ளே அலோவ் பண்ணல அப்படின்ற மாதிரி ஆரம்பத்திலே ஒரு இதாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? பிரச்சனையாக இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகம் தன்னிகர் இல்லா அமைப்பாக தமிழ்நாட்டில் உருப்பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இயக்கம் என்றால் தாவேக சைட்லேருந்து எங்கே எப்படி மீட்டிங் போட்டாலும் இந்த மாதிரியான பிரச்சனை ஆரம்பிக்குதே, வரத்தான் செய்யும். இப்போ தானே அடிப்படை காலடியை எடுத்து வச்சிருக்கிற பேர் இயக்கம். எடுத்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வளரல, எடுத்தோடனே மேலே போயாச்சு. அப்படிங்கும்போது சில மாவட்ட செயலாளர்கள் மேலே போனவரு கொஞ்சம் படிப்படி கீழே இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இங்கே இருக்கிற திருட்டு மாடல் ஆட்சி முறை, திராவிட கும்பல்களுடைய அணுகுமுறை, இடதுசாரியினுடைய போலித்தனமான அணுகுமுறை, இதையெல்லாம் மக்கள் பார்த்து பார்த்து சலித்து விட்டதற்கு பிறகுதான் நல்லதொரு இயக்கம் தேவை என்று ஏங்கி கொண்டிருந்த மக்களுக்கு விஜய். அதனால் விஜய் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று துடிக்கிறார். ஆனால் கூட்டம் அப்படி அல்ல. அவர்களுக்கு அரசியல் பாடம் எடுக்கப்படவில்லை. அது தாவேக்கோட தவிர திரைப்படங்கள் தான் அவர்கள் பார்த்திருப்பார்கள். திரைமுகத்தில் வந்தவர்கள் அரசியலில் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் நிறைய பாடங்களை படித்தார்கள். மாவட்ட செயலாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் இயக்கத்திலேருந்து நேரடியாக மாவட்ட செயலாளர், எந்த அரசியல் புரிதலும் பேசவே நிறைய மாவட்ட செயலாளர்களுக்கு தெரியலை. அது ஒரு பெரிய பின்னடைவு தான். இந்த மாவட்ட செயலாளர்களுக்கே இப்போ பேச்சு பயிற்சி கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. நீங்கள் திராவிட இயக்கங்களை பார்த்தீங்கன்னா ஒன்றிய செயலர் பயங்கரமாக கத்துவான். அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பேசுவாங்க தெரியுமா? அது பேச்சாளர்களை 4 விதமாக பிரித்து வச்சுருப்பாங்க. நக்கலாக பேசுகிறதுன்னு ஒருத்தர் இருப்பான், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி. அது நக்கல் இல்லை, அது அசிங்கமாக பேசுகிறது. இலக்கியம் பேசக்கூடிய பேச்சாளர், நளின சொல் நாயகன் நாஞ்சில் சம்பத் பேச தொடங்கினாவே கல்லுக்கும் சேலை கட்டினால் அந்த கல்லையும் காயப்படுத்துகிற கூட்டங்களுக்கு தலைவன் ஸ்டாலின் பேசின நாக்கு தான் அது. ஆனால் திராவிட இயக்க பேச்சாளர் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு பேசுவார். நீங்கள் சொல்கிறது யாரு? ஒரு தருதலை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த தருதலை பேசும். பெண்கள்லாம் யாரும் கூட்டத்தில் உட்காந்து கேட்க முடியாது. இரட்டை வசனங்கள். வெற்றி கொண்டான் பேசுவார்ல, அதனுடைய வாரிசு. ஆனால் நீங்கள் இன்னொன்று இருக்குது, வைகோ பேசுகிற பேச்சு. அது எப்படி இருக்குன்னு சொன்னால், அத்தானி மண்டபங்கள் குழு குழுங்க பேச்சை கேட்ட பிரதமர்களே நாடாளுமன்றத்தை விட்டு ஓடி ஒளிந்த காட்சி. இலக்கியங்களை தொடுகிற போது நிடநாட்டு மன்னனும் எதிர்ப்ப நாட்டு மன்னன் வீமனுடைய மகளும் காதல் புரிந்த கதையை பேசுவார். சிசிலியில் பிறந்து அர்ஜென்டினாவில் வளர்ந்து கியூபாவில் போராடி பொலிவிய காடுகளில் மாண்டு போன மகத்தான மாவீரன் எர்னஸ்டோ சேகுவேராவை பற்றி பேசுவார். ஈழ தாயகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற போர் தந்திர முறைகளை புட்டு புட்டு வைப்பார். அது அவருடைய அணுகுமுறை. திராவிட இயக்கம் அல்லாத தலைவர் பெருமக்கள் நிறைய பேர் இந்த மண்ணிலே மிகச்சிறந்த ஆற்றல் பேச்சாளர்களாக இருந்தார். இடதுசாரி இயக்கங்கள் இருக்காங்க. நீங்கள் சு வெங்கடேசன் பேசலாம், இன்றைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கலாம்.
இடதுசாரி இயக்கத்தினுடைய தலைவர்கள். அண்ணன் திருமாவளுடைய பேச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். அது ஒரு பல்கலைக்கழகத்தில் பயில்வதை போல நமக்கு தோன்றும். ஒரு பேராசிரியர் போல நான் ஒரு வகுப்புகளாக தான் இருக்கும். வேறு காலகட்டம் இந்த பேச்சாளர்களுடைய பேச்சுக்களை அவர்கள் எல்லாம் உள்வாங்கி கொண்டிருந்தால் மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினர் எளிமையாக பேசியிருக்கலாம். ஆனால் அவர்கள் அதுக்குள்ளெல்லாம் வரல. பாலாபிஷேகம் செய்வதும் படங்களுக்கு செல்வதும் தலைவர் படம் வந்தால் தரிகட்டு ஓடுவதுமான வேலைகளைத்தான் செய்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் அரசியல் பக்குவம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் அவர்கள் அவர் எடுத்து வைக்கிற அரசியல் அணுகுமுறை அவர்கள் பாடமாக இன்றைக்கு கற்பித்துக்கணும். எல்லாத்துக்கும் கைதட்டுறாங்க. தீர்மானங்கள் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் பேசி கொண்டிருக்கிறோம். இன்னும் தலைவர் அவர்கள் கர்சிக்க தொடங்கவில்லை. பேச்சாளர்களும் அங்கே இருக்கக்கூடிய மாநில முதன்மை ஒருங்கிணைப்பாளர்களும் இன்னும் அந்த பேச்சுக்கலையை சரிவர கற்காமல் தான் கருத்தியலை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதில் அண்ணன் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய புஷி ஆனந்த் அவர்கள் இன்னும் காட்டமாக பேசியிருக்கிறார். இரும்பு கோட்டையாக எக்கு கோட்டையாக வளர்ந்து நிற்கிறது தமிழக வெற்றி கழகம் என்று எதிராளிகளுக்கு ஆணி அடித்திருக்கிறார். அதான் அவரும் கொஞ்சம் பேச கற்றுக்கொண்டு இருக்கிறார். ஆக தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு பல்லவர்களின் சொர்க்க பூமியாம் பல்லவர்களின் தலைநகரமாம் மகாபலிபுரத்தில் மாபெரும் புரட்சியை உருவாக்குவதற்கு தளபதி தலைவர் விஜய் அவர்கள் ஒரு ஆற்றல் மிகு போர்ப்படையோடு உறவாடுவதற்கும் உரையாடல் நிகழ்த்துவதற்கும் பேச இருக்கிறார். இப்போ ஒரு பக்கம் இருக்கையில் கொள்கை வாசிப்பு ஒவ்வொருத்தராக வந்து வாசிக்கிறாங்க. அதில் மிக குறிப்பாக பள்ளிக்கரணையோட சதுப்பு நிலங்களை வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. குடியிருப்பு பகுதியில் மாற்றுறதாக்கு, அப்புறம் வந்து அனகப்புதூர் குடியிருப்பு மக்களை வந்து விரட்டுறதாகட்டும், அகதிகளாக்குறதா சொன்னதாக இருக்கட்டும், மீனவர்கள் பிரச்சனை, அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற பிரச்சனைலாம் ஒரு கொள்கை வரைக்கில் ஒவ்வொருத்தரும் மாவட்ட செயலாளர் படிக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழகத்தில் அன்றாடம் திருட்டு மாடல் ஆட்சியில் திமிர்த்தனமான அணுகுமுறைகளை தினந்தோறும் பார்க்கிறோம். நீங்கள் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மொத்தமே 85 இடத்துல இந்தியாவில் இருக்குது. ராம்கேர் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இருக்குது. ஈரான் தேசத்திலிருந்து வெளியிடப்பட்ட இந்த சதுப்பு நில பூமிகள் பல்லுயிர் பெருக்கங்கள் நடைபெறுகிற இடம். அடியிலே பவளப்பாறைகள் விளைந்து கிடக்கிற புண்ணிய தேசம். இப்போ அங்கே சாக்கடை கலந்துட்டான். குப்பை மேடுகளும் கிழக்கு புறம் குப்பை மேடை உருவாக்கிட்டான். பக்கத்தில் கார்பரேட் கம்பெனி எல்லாம். இப்போ அதை ஆட்டையை போடணும்னு நினைக்கிறான். 2000 கோடி திட்டத்தில் 1250 அடுக்குமாடி குடியிருப்புகளை சாக்கடைகளை கட்டுவதற்கு தீர்மானிச்சிட்டான். ஏன்னா சாக்கடைகளை இப்போ ட்ரெயினோட போகிறான்ல. ஆரம்பத்தில் வந்து 59 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்துச்சு. வெறும் 5 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. மிகப்பெரிய நிலத்தை ஆட்டையை போட்டிருக்காங்க. நீங்கள் அதை 2ஆக பிரிச்சுட்டான். இடையில சாலை வந்து 63 ஏக்கர் நிலப்பரப்பில் நெடுவழிச்சாலை உருவாக்கிட்டான். நீங்கள் இப்போ வடக்கட்டும் தெற்கட்டும் இருக்கிற பூமியை 2 ஆயிடுச்சிங்க சதுப்பு நிலத்தில். ஆக கோடி கோடியாய் கொள்ளையடிப்பதற்கான ஒரு கூட்டம் தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய ஓங்கி அரைஞ்சிருக்கு. இந்த அரசு எங்கடா போய் வீடு கட்ட போறீங்க? கோடி கோடியாக கொள்ளையடிக்கிற கூட்டமாக இன்றைக்கு திருட்டு மாடல் ஆட்சியில் நடைபெற்று கொண்டிருப்பதை தோலுரிக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தீர்மானங்கள். ஆனால் அவங்ககிட்ட திமுக கிட்ட கேட்டால் மற்ற மாநிலங்களை விட திமுக வந்து நல்லமா இல்லை. உங்களுக்கெல்லாம் சென்னை பாதுகாப்பான நகரம் பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. நாக்கெல்லாம் அழுகி ஊற்றிடும் உங்களுக்கெல்லாம். திராவிட மாடல் நீங்கள் தான் திகச்சு போயிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. திசை எங்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க திராவிட மாடல். திராவிடம் எவனாவது எந்த மாநிலமானு சொல்கிறானா? எங்கள் மாடல் நாங்கள் மகாராஷ்டிரா மாடல், நாங்கள் உத்தரகாண்ட் மாடல். அதான் குஜராத்துக்கு மாடலுக்கு ஆப்போசிட்டு திராவிட மாடல் சொல்கிறாங்க. குஜராத் மாடல் என்ன கோத்ரா ரயில் எரிப்பா? அதானே குஜராத் மாடல். அதே மாதிரி நீங்கள் எரிக்க போகிறீங்களா இங்கே திராவிட மாடல்னு? ஏன் பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அதாவது கிட்டத்தட்ட 7000 படுகொலைகள் நெருங்க போகுது. 6986 படுகொலைகளை தொட்டுக்கு நிற்கிது. தெரியுமில்ல உங்களுக்கு? இந்த 14 படுகொலை முடிந்தால் தமிழ்நாட்டில் 7000. இதில் 2.0 ஆமாம். அப்படின்னா என்ன? அட்வான்ஸ் மெத்தட். ஆமாம், 7000னா அடுத்து 14000 படுகொலை செய்ய நடக்கும். கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் எங்கள் ஆம்ஸ்டாங் படுகொலை போல் இன்னொரு படுகொலை நாங்கள் நடத்துவோம் சொன்னால் யாரை போட போகிறேன்? அண்ணே எழுச்சி தமிழ் திருமாவையா? அவன் தானே சேரி குடிசைகளின் சேர்ந்த தலைவனாக இருக்கிறான். உடைய திட்டம் என்னவாக இருக்கிறது? அதைத்தான் தீர்மானமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி. சாராய கடைக்கு குளிரூட்டி ஏற்பாடு செய்கிற இந்த அரசு நெல்லு மூட்டைக்கு ஒரு கட்டடம் கட்ட துப்பில்லை. ஆனால் பேரிடர் அது எல்லா ஆட்சிகளும் நடக்கிறது தானே. அதிமுக ஆட்சி வந்தாலும் இதே பிரச்சனை தான் இருக்குது. திமுக வந்தாலும் இதை தான் இருக்குது. அது ஏன் திமுக ஐடென்டிஃபை பண்ணுறது காரணம் என்ன? தாவேக்கா இந்த கொள்கை இல்லை. அதிமுக தப்பு பண்ணிச்சு. மக்கள் 5 வருஷம் வனவாசம் அனுப்பிச்சிருக்கிறாங்க தெரியுமில்ல. இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற?
நீ நிரந்தரமாக வனவாசம் செல்ல போகிறாய். சரி, நீங்கள் என்ன மாற்றம் வைக்க போகிறீங்க தாவேக்கா சைடில்? தாவேக்காவில் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு நீங்கள் சொல்லுங்கள், ஏற்றுக்கிறோம். அந்த இடத்துல நிற்கிறோம் நாங்கள். ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லவா? பேரிடர் மேலாண்மை மீட்பு கட்டிடங்கள் மட்டுமே 12 இருக்குது கடலோர மாவட்டங்களில். பெரிய பெரிய கூட 2 கோடி 3 கோடிக்கு கட்டி போட்டு சும்மா கிடக்கு. அங்கே மட்டும் அடைஞ்சிருக்கலாம் நெல் மூட்டையா? என்ன மண்ணுக்கு அந்த கட்டடங்கள் இருக்குது. ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் மகளிர் சுய உதவி கட்டடம்னு ஒன்று கட்டியிருக்கான். 2004, 2005, 2003 இந்த காலகட்டங்களில். அது எதுக்கு பிடுங்கிறதுக்காக இருக்குது அந்த கட்டடமெல்லாம். ஆக இதை எதிர்த்து கேள்வி கேட்டு தான் இன்றைக்கு தீர்மானம். டெல்டா விவசாயிகளை இந்த அரசு சிறிதளவு கூட மதிக்கிறது இல்லை. இப்படிலாம் பேசினா திராவிடத்து மேலே ஒரு ஒவ்வாமை இருக்குது. அதனால தான் அந்த ஒவ்வாமையை பயன்படுத்திக்க தாவேக்கா பக்கம் போகிறாங்க சில பேர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணுற ஆட்சி முறை அட்டூழிய ஆட்சி முறை. மக்கள் அப்படியே நொந்து வெந்து போயிருக்கிறாங்க. கேட்டால் இலவச பேருந்து இருக்கா, எங்களுக்கு ஓட்டு போட்டோம் நக்கிக்கிட்டு போடுவாங்க. அப்படின்னா அதுக்கு மாற்று தாவேக்கா தானே? ஆமாம். இவ்வளவு பிழைகள் இருக்கு. ஒரு பக்கம் கரூர் ஸ்டாம்பேட் நடந்திருக்கு, 41 பேர் இறந்திருக்காங்க. என்ன அரசியல் ரீதியா என்ன பல பேர் வளரலாம் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஒரு குறை சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். சொன்னல 41 பேர் இறந்திருக்காங்க. அது யாரு? அரசியல் ரீதியா தலைவர்களே இல்ல. பேச்சு நீங்க திராவிட இயக்கத்துல ஆரம்ப கட்ட பேச்சாளர் தமிழ் அப்படி ஒரு பேச்சாளர்களே இல்ல. எப்படி செந்தில் பாலாஜி படம் ஒட்டிய தண்ணீர் பாட்டல் கூட்டத்திற்கு வந்தது? பேசுங்க. செந்தில் பாலாஜி படம் ஒட்டிய அந்த ஆம்புலன்ஸ் எப்படி கூட்டத்துக்கு வந்துச்சு? 33 ஆம்புலன்ஸுகள் ஏற்கனவே கூட்டமாக வரவழைக்கப்பட்டது யார்? 108 ஆம்புலன்ஸுகள் 8 நின்றுருக்கிறது அரசு சார்பில் இந்த கூட்டத்துக்கிட்ட. தாவேக்கா சார்பில் 108 ஆம்புலன்ஸுகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மாரி இப்படி இது எப்படி வந்துச்சு? சரி, தண்ணி பாட்டில் கொடுத்தீங்க. தண்ணி பாட்டிலுக்குள்ளே தண்ணி தான் இருந்துச்சா, தண்ணிக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆம்புலன்ஸுக்கெல்லாம் ஆக்சிஜன் இருந்ததா இல்லை வேறு எதுவும் இருந்ததா விசாரிக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் ஒட்டுமொத்தமாக தாவேக்கா மேலே பழிய போட்டுட்டா நீங்க கூட திமுக மேல போடுறீங்க. இல்ல, நீங்க தப்பிச்சுக்கணும். இல்ல, நீங்க கூட திமுக மேல போடுறதா சொல்றாங்க. ஆளும் அதிகார வர்க்கத்தை வழிநடத்தக்கூடிய அயோக்கிய கும்பல் யார் சொல்லுங்க? நீங்க தானே காவல்துறையை வழி நடத்துறீங்க. முதல்ல அங்கே இந்த அமுதா IAS அவர்கள், உள்துறை செயலாளர் மரியாதைக்குரிய அமுதா அவர்கள், நாங்கள் 500 காவலர்களை உள்ளே இறக்கணும். 500 காவலர்கள் நாங்கள் எங்கேயும் கண்ணில் தென்படலை, எந்த வீடியோலையும் மாட்டலை. மக்கா நாள் முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் நாங்கள் 608 காவலர்கள் நியமிப்போம். யார் சொன்னது உண்மை, யார் சொன்னது பொய்? வழக்குங்க. உங்களுக்குள்ளேயே முரண்பாடுகளின் தூர்கைகள் இருக்கிறது. ஆக ஆட்சி நிர்வாகம் கேடுகட்ட ஆட்சி நிர்வாகம். எல்லா துறைகளும் செயலிழந்து போய் கிடக்கிறது. எல்லா துறையிலும் ஊழல் மலிந்து கிடக்கிறது. எண்ணூர் அந்த தெர்மல் 1, 2, 3 நிலக்கரி சாம்பலில் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் நடைபெற்று கொண்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்ய போறீங்க நீங்கள்? 888 பெருக்குனா 6 வரும் தெரியுமா? கூட்டுனா 3 24, 4 2 6, 6 ரொம்ப பிடிச்ச நம்பரான் கே நேரு. 888 கோடி ரூபாய் எதில் பறிக்கிறாரு? ஒரு நபருக்கு 25 35 லட்சம் குடிநீர் மற்றும் ஊரக பாதுகாப்பு, உள்ளாட்சி பாதுகாப்பில் பணி நியமனத்திற்கு இத்தனை கோடி ரூபாய் கொள்ளையடிக்கிற கும்பலாக இந்த கும்பல் இருக்கிறது என்றால் நாங்கள்லாம் என்ன வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என் ஈழ தாயகத்தின் தேசிய தலைவன் உயிரோடு இந்த தாயகத்தில் இருந்திருந்தாயானால் இவர்கள்லாம் உயிரோடு இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். மகத்தான எல்லை காத்த போர் மரவன் வீரப்பனார் இந்த மண்ணிலே இன்றும் உயிரோடு இருந்தால் இவங்கெல்லாம் ஆடுவானுங்களா? தூக்குடான்ட்டு போர், அவனை தூக்கிட்டு வா, கொஞ்ச நாளைக்கு சந்தன காட்டுக்குள்ள நடக்கட்டுன்னு இருப்பார். அயோக்கியத்தனமான அரசு நடந்து கொண்டு இருக்கிறது. அதைத்தான் தீர்மானமாக நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். இன்னொன்று தெரியுமா? முதலமைச்சர் வேட்பாளரே இன்றைக்கு விஜய் தான். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திராவிட இயக்கங்கள் அல்லது திருட்டு மாடல் ஆட்சியினுடைய இறுதி அதிகார சுவையை சுவைத்து கொண்டிருக்கிறது. 2026 இதோட கடைசி. இனிமேல் அதிகாரத்திற்கு வருவதற்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடாது. மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களே, ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உழைத்த உழைப்பு போதுமானது, அசாத்தியான உழைப்பு இல்லை. ஆகையால் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அதான் தீர்மானம். காவிரி உரிமையை மீட்டெடுப்போம், ஈழத் தமிழர்களை பாதுகாப்போம், தமிழ்நாட்டு மீனவர்களுடைய உரிமையை வென்றெடுப்போம். தீர்மானங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். என்னமோ தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு முழுக்க கவுன்சிலர் பதவியெல்லாம் கைப்பற்றியதாகவும் அதில் கொள்ளை போனதாகவும் நீங்கள்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. 1.5 வயது குழந்தை எழுந்து நடக்க தொடங்கியிருக்கிறது, புரிஞ்சுக்கோங்க. அசாத்தியான உழைப்பை நோக்கி அந்த குழந்தை நகர தொடங்கி இருக்கிறது. மந்திரிகளுக்கு கொண்டாட்டம், மன்னனைக்கு திண்டாட்டம்னு பேச உடனே ஐயையோ முருகப்பா வைரவேல் எங்கப்பான்னு கத்திர கோஷ்டி அல்ல. நாங்கள் நின்று அடிக்க போகிறோம். நிதானத்தோடு அந்த குழந்தை நடக்க ஆரம்பிச்சிருச்சு.
பார்த்துக்கங்க என்ன நடக்குதுன்னு. இன்னும் இந்த 2026 இதை இந்த பொதுக்கூட்டங்களை தவிர அடுத்தடுத்து என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறதா இருக்காங்க? வாக்காளர் முகவர்கள் மாநாடு வேலூரில் தொடங்க இருப்பதாக செய்தி. தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் களப்பணியாளர்களை முடுக்கிவிட போகிறார் தலைவர் விஜய் அவர்கள். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிற அள்ளிச்சில்லுகள்லாம் 200 ஊப்பிகள் இப்போ 2 லட்சம் ஊப்பிகளாக மாறிட்டான். தெரியுமா உங்களுக்கு? 200 ரூபா வாங்கின ஊப்பிகள் 2 லட்சம் ரூபா வாங்குகிற ஊப்பிகளாக மாறி இருக்கிறார். கதறானுங்க, அப்படி கத்துறான். உங்களுடைய எல்லை வரையறுக்கப்பட்டு விட்டது. ஆடிய ஆட்டங்கள் ஒடுக்கப்பட இருக்கிறது. தாவேக்காவை குறை சொல்வதற்கு என்னத்தை நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்க? இந்த 1 மாத காலமாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு 17,85,00,000 ரூபா பெண் நிறுவனத்தின் மூலமாக விஜயை மட்டுமே தாக்குதல் தொடுக்குவதற்கு, அவதூறு பரப்புவதற்கு, அசிங்கமாய் கார்ட்டூன்களை வரைவதற்கு, கேவலமாய் பேசுவதற்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரமெல்லாம் வெளியிட்டு பெரிய பிரச்சனையில் இருக்குது. என்ன ஆதாரம் இருக்கு? நீங்கள் ஒரு வாதத்தை கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஆதாரம் எப்படி சொல்லுவோம்? அத்தன்டிக் ஆதாரம்லாம் இருக்குது. இருக்கிறதுனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். என்னென்ன எங்களை சும்மா விட்டுருவீங்களா? நீங்கள் விட்டுருவீங்க? நேதாஜி இயக்கத்தினுடைய தலைவர் வரதராஜனை கொண்டே உள்ளே வைக்கிற மாதிரி எங்களையும் வைப்பீங்க. ஒரு அப்பாவி பாவம் பெரிய முடிச்சு அவரை கொண்டே உள்ளதுக்கி வச்சு, அவர் அங்கே போய் சும்மா இல்லை, சிறையில் நடக்கிற அவலங்களையும் கொடுமைகளையும் பார்த்து பார்த்து சகித்து விட்டு இன்றைக்கி வெளியில் வந்து பேசுகிறார். ஏடா சிறையாடாதுன்னு கேட்குறார். போராட்டவாதிகள் எங்கிருந்தாலும் போராடி கொண்டே இருப்பார்கள் என்பதை இந்த அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னமோ கேட்பதற்கு நாதி இல்லை என்று எதிர்க்கட்சி சரியாக இருந்திருந்தால் இவருடைய ஆட்டம் வேறு மாதிரியாக இருந்திருக்கும். ஆனால் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லுவோம். அப்பொழுதுதான் தமிழக வெற்றிக் கழகம் பிறக்க தொடங்கியிருக்கிறது. இவங்கெல்லாம் சரியாக இருந்தால் தமிழக வெற்றிக் கழகங்கிற ஒரு இயக்கமே தோன்றி இருக்காது. அவர் வேலையை பார்த்துருப்பார். பசங்கள்லாம் எப்போதும் வழக்கம் போல் டிக்கெட் எடுத்துக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு கூத்து குமார் அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் ஆடிய அளவற்ற ஆட்டங்கள் இன்றைக்கு ஒரு இயக்கம் பரிணமித்து வளர்ந்து கொண்டிருப்பதை பரிதாபத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆளுங்கட்சியினர். இதுதான் கேவலம். நான் கேட்குறேன், வச்சா இப்போ தானே கட்சி தொடங்கினா, ஏன் இவ்வளவு ஆத்திரம் உங்களுக்கு வருது? இவ்வளவு இன்னும் பச்சையா சொல்ல போனால் மூத்திரம் பேய கக்கி கக்கி அப்படியே முக்கி முக்கி பேசுகிறீங்களே, எதுக்கு? எல்லா வேலையும் செய்கிறீங்க. எவ்வளவு அவதூறுகள், எவ்வளவு இருட்டடிப்புகள், எவ்வளவு காரி உமிழ்தல், எல்லாத்திற்கும் பதில் இருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு மகாபலிபுரம் தீர்மானங்கள் உலக பிரசித்தி பெற்ற தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டு கொண்டிருப்பதை அன்றாடங்காட்சி மக்களும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். லட்சம் அல்ல, கோடிக்கணக்கான மக்கள் மகாபலிபுரம் வரவில்லை என்றாலும் தன்னுடைய கைபேசிகளிலேயோ அல்லது தொலைக்காட்சியிலோ உட்கார்ந்து தலைவர் விஜய் எதை அறிவிக்க இருக்கிறார், எப்படியான அரசியலை முன்னெடுத்து செல்ல இருக்கிறார், எந்த மாதிரியான வழிகாட்டுதல்களை வழங்க இருக்கிறார், எப்படி அரசியலை திட்டமிட்டு காய் நகர்த்த இருக்கிறார். 2026 ஒரு மிகப்பெரிய குருஷோத்திர போர் நடக்கப் போகிறது. அதை எழுதி வச்சுக்கோ. சரி, ஓகே சார். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பயந்துட்டா மற்றொரு பற்றி சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. வெட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.